ஒரு சூரிய ஒளி படர்ந்த காலையில் ஜிஜி என்னும் மரப்பல்லி தனது பிடித்த கல்லின் மீது சாய்ந்து இருந்தபோது பரபரப்பான பிப் என்னும் கிளி அவளின் அருகே விரைந்து இறங்கியது. ஜிஜி, ஜிஜி, காடு ஆபத்தில் இருக்கிறது என்று பிப் கத்தியது. என்ன நடக்கிறது எனக் கேட்ட ஜிஜி பதட்டமாக அவளின் வாலை அசைத்தாள். சிலித் என்ற பெரிய பாம்பு பெரிய மரத்தை கைப்பற்றிவிட்டது என பிப் சொன்னது. அந்த மரம் நமது காடின் இதயம். அது இல்லாமல் செடிகள் உலர்ந்துவிடும், விலங்குகளின் வீடுகள் அழிந்துவிடும். ஜிஜியின் இதயம் வேகமாக துடித்தது. பெரிய மரம் விலங்குகளுக்கு நிழல், உணவு மற்றும் பாதுகாப்பை வழங்கியது. அதை பறிகொடுத்தால் அது பேரழிவை ஏற்படுத்தும். எனவே அதை காப்பாற்ற தீர்மானித்தாள். நதியின் அருகே நண்பர்கள் ஒன்று கூடி ஒரு திட்டத்தை வடிவமைத்தனர். ஆந்தை கவனம் திருப்பும் வழியை பரிந்துரைத்தாள். ஜிஜி மரத்திற்குள் சென்று சிலித்தை சமாளிக்க வேண்டும் என்று யோசனை செய்தனர். ஆனால் அவன் என்னை பிடித்துவிட்டால் என்று ஜிஜி பயத்துடன் கேட்டாள். நீ சிறியவள், சுறுசுறுப்பானவளும், நீ இதைச் செய்ய முடியும். காடு உன்னிடம் நம்பிக்கையுடன் இருக்கிறது என ஆந்தை மற்ற நண்பர்கள் உறுதியுடன் சொன்னார். சாயங்காலம் அவர்கள் பெரிய பொழுது மரத்தின் அருகே சென்றனர். சிலித் ஒரு மிகப்பெரிய பாம்பு, பளபளக்கும் தோல் மற்றும் கூர்மையான கண்களுடன் மரத்தின் சுற்றிலும் மடிந்து இருந்தான். அவன் சிலிர்க்கும் கத்தல் காடு முழுவதும் பயம் ஏற்படுத்தியது. மிலோ கயிறுகளில் ஊஞ்சல் கொண்டு சிலித்தின் மீது தேங்காய்களை வீசியது. சாரா தரையில் துள்ளி அதிர்வுகளை உருவாக்கி சிலித்தை குழப்பினாள். இதற்கிடையில் ஜிஜி தனது பிசுக்கோல் உள்ள கால்களைப் பயன்படுத்தி மரத்தை ஏறினாள். மரத்தின் உள்ளே ஜிஜி ஒரு வியப்பூட்டும் விஷயத்தைக் கண்டாள். ஒரு பொன்னிற முட்டை. அதன் வெப்பம் அவளது உடலை ஈர்த்தது. அதே நேரத்தில் சிலித்தின் பெரிய தலையுடன் அவன் மரத்தின் உள்ளே வந்து அவளை நோக்கினான். ஆஹா, நீயே எனக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் சிறிய விலங்கு அல்லவா எனச் சிலித் குரலால் கத்தினான். ஜிஜி நடுங்கினாள். ஆனால் ஆந்தை மற்ற நண்பர்கள் அறிவுரையை நினைவில் வைத்து அமைதியாகவும் தூய்மையான எண்ணத்துடன் செயல்பட முடிவெடுத்தாள். நீ ஏன் இந்த முட்டையை காப்பாற்றுகிறாய் என்று கேட்டாள். சிலித்தின் முகம் மெலிந்தது. இந்த முட்டை என் இனத்தின் கடைசி பெருமை என்றாள். நாங்கள் உனக்கு உதவலாம் என ஜிஜி உறுதியுடன் சொன்னாள். அந்த முட்டையை எந்தவிதமான பாதகமும் இல்லாத ஒரு குகைக்குக் கொண்டு சென்றாள் தனது நண்பர்களுடன். சிலித் தயங்கினாலும் ஜிஜியின் நேர்மையான நம்பிக்கை அவனள மாற்றியது. சிலித் மரத்திலிருந்து சென்ற பிறகு பெரிய மரம் மீண்டும் தழைத்து மலர்களால் அழகானது. காடு ஒரு பெரிய விருந்து நடத்தி ஜிஜியின் வீரத்துக்கு கண்ணியமளித்தது. அன்று முதல் ஜிஜி துணிச்சலான சிறிய கெக்கோ என்ற பெயரால் அறியப்பட்டாள். அவள் காட்டினுள் எந்த அளவிற்கு சிறியவன் இருந்தாலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபித்தாள். Thanks for watching. Please subscribe and support for more videos.